ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூலியன் வந்து லேட்டரா பார்க்கலாம். ஸோ ஃப்ளோ சார்ட்ல நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அரே டேட்டா டைப்ஸ் ஓகேங்களா? ஸோ அரே டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ அதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலா ஹேண்டில் பண்றது? அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு புதுசா ஒரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அரே டேட்டா டைப் ஓகேங்களா? ஸோ இந்த அரே டேட்டா டைப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you can store multiple values of the same data type ஓகேங்களா? சேம் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஓகே, நம்பர்னா நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். மல்டிபிள் வேல்யூஸ் நம்பர் 10, 20, 25 அப்படின்னு நம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். சேம் டேட்டா டைப். இப்போ வந்து நீங்க வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்க மல்டிபிள் சேம் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அசைன் ஆக்டிவிட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். ஓகே, நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க ஆர் இங்க நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அரே. ஓகே, ஸோ அரே எம்ப்ளாய் நேம். ஓகேங்களா? ஸோ அரே எம்ப்ளாய் நேம்னு இருக்கு. ஸோ இங்க என்ன ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே ஆஃப் ஓகேங்களா? அரே ஆஃப் இங்க நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அரே ஆஃப் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஸோ மல்டிபிள் வேல்யூன்னும் போது நீங்க வந்து என்ன என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்க? ஸ்ட்ரிங் மட்டும் ஸ்டோர் பண்ண போறீங்களா? மல்டிபிள் வேல்யூஸ் இல்ல நம்பர் ஸ்டோர் பண்ண போறீங்களா? இல்ல பூலியன் டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறீங்களா? அப்படின்றத நீங்க இங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் அரே ஆஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ உங்களுக்கு சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங் வந்துடும். ஸோ தட் நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம்? நான் டிஃபால்ட்டா இப்படி ஸ்டோர் பண்ணலாம். எப்படி இங்க வந்துட்டு இந்த கர்லி பிரேசஸ் போட்டுட்டு ஒன் பை ஒன்னா வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேயே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அரேல் தானே ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஜான் ஜான் அண்ட் கமல். ஸோ இப்படி வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் வேல்யூ இங்கேயும் கொடுக்கலாம், ஆர் நான் இங்க கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாய் நேம் ஸோ இங்க வந்துட்டு கால் யுவர் அரே வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரே ஸ்டார்ட் வித் 0. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஜான், கமல், ராஜு அப்படின்னு வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ த அரே ஸ்டார்ட் வித் 0 அப்படின்னா நீங்க வந்து ரிசல்ட் கெட் பண்ணும்போது ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் லைன் போட்டு ஓகே, ரைட் லைன் இந்த வந்து அரேவை கால் பண்ண அப்படின்னா என்னால் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண வைக்க முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் இந்த அரேக்குள்ள 2 வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 வேல்யூல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஜான் வேணும் அப்படின்னா அரே ஆஃப் 0. ஓகேங்களா? அரே ஆஃப் 0. எனக்கு கமல் வேணும் அப்படின்னா அரே ஆஃப் 1. ஓகே, அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை நான் டீபக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ அரே எம்ப்ளாய் நேம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு டீடைல்டா இருக்கும். ஓகே, இந்த அரே எம்ப்ளாய்ன்ற வேரியபிள்குள்ள லோக்கல் பேனல்ல அரே எம்ப்ளாய் நேம்ன்ற வேரியபிள்ல ஓகேங்களா? டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங், அரே ஸ்ட்ரிங். தென் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து எத்தனை வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 2 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் அண்ட் கமல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க அதை வந்து இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு டீட்டெயில்டா என்னென்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ரியல் டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? மேபி நம்ம வந்து ஒரு நோட் பேட்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வருவோம். இல்ல வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும்போது நம்ம அதை எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்றது, எப்படி அரேக்குள்ள ஸ்டோர் பண்றது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த மெத்தட். ஏன்னா மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்றது வந்து கண்டிப்பா வரும். அதே மல்டிபிள் வேல்யூ வந்து லூப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஜான் எடுத்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸ், ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் பண்ணு. அடுத்தது கமல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் பண்ணு. டில் இதுல எத்தனை அரே இருக்கோ, ஐ மீன் சாரி, இது டில் வந்து எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை டைம் வந்துட்டு சேம் பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணு அப்படின்றது வந்து நம்ம யூஸ் கேசஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அரேன்றது வந்துட்டு என்னது மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சேம் டைப் ஆஃப் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அரேல எப்படி வந்து நம்ம பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே ஆஃப் 0 அரே ஸ்டார்ட் வித் 0. அரேல வந்து நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ பிக் பண்ண முடியும். 1 கொடுத்தேன்னா என்னுடைய 2வது வேல்யூ, 2 கொடுத்தோம்னா என்னுடைய 3rd வேல்யூ வந்து ரிசல்ட்டா வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இது. ஸோ இப்போ லெட் மீ எக்ஸிக்யூட் இட். இங்க பாருங்க. கமல் வந்திருக்கு உங்களுக்கு ரிசல்ட். ஸோ அவுட்புட் பேனல்ல பாருங்க. கமல்ன்றது ரிசல்ட்டா வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஆல்ரெடி இங்க இருக்கிற வேல்யூ வந்துட்டு ரிசல்ட்டா எடுத்தீங்க. ஓகேங்களா? 1, 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டா எடுத்தீங்க. ஸோ எப்படி வந்து அரேக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்றது? ஓகேங்களா? எப்படி அரேக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்றது அப்படின்றத பார்ப்போம். How to store or ஓகே. ஸ்டோர் அரே வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு எதுவும் புது ஆக்டிவிட்டி நீங்க லேர்ன் பண்ணல. ஸோ அரேன்ற ஒரு டேட்டா டைப் மட்டும் தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால வந்து ஒரு புது ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் அ இன்புட் ஓகே இன்புட் டயலாக் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? இந்த இன்புட் டயலாக் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பாட்ட ரன் பண்ணும்போது, ஓகேங்களா? இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸை ரன் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் வந்து பாப்அப் ஆகும். ஓகேங்களா? இன்புட் டயலாக் பாக்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு வெப்சைட் போகும்போது இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போகும்போது வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து நேமு, அ ஃபோன் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ண சொல்லி கேட்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இன்புட். யூசர் வந்து அ அ வேல்யூஸ் அப்ளை பண்ற ஒரு டயலாக் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. டயலாக் டைட்டில் ஓகேங்களா? என்ன வரணும்? இன்புட் லேபிள் என்ன வரணும்? இன்புட் டைப் என்ன வரணும்? வேல்யூ. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இன்புட் பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து நான் முன்னாடி பார்த்துருவோம் என்ன அப்படின்றது. ஓகே. ஸோ இங்க ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ இங்க ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு. மூவி குவிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதான் வந்து டைட்டில். ஓகேங்களா? மூவி குவிஸ்ன்றது தான் டைட்டில். ஹவ் மெனி ஸ்டார் வாஸ் மூவி வேர் ரிலீஸ்ட் இன் த 1970s. இது வந்து லேபிள். ஓகேங்களா? லேபிள். அது கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் தான் வந்து நம்ம என்டர் பண்ற வேல்யூ. அது வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னா வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இன்புட் டயலாக் பாக்ஸ். ஸோ இதான் வந்து இன்புட் டயலாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு திஸ். ஓகேங்களா? நான் டைட்டில் குடுக்குறேன். ஸோ டைட்டில் வந்து லெட்ஸ் சே வந்துட்டு அ அரே டெமோ அப்படின்னு குடுக்குறேன். ஸோ வேணாம் அரே டெமோ வேணாம். என்ன ஸ்டோர் பண்ணலாம்? ஓகே சேம். அம் எம்ஐடி ஓகேங்களா? எம்ஐடி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் டைட்டில் குடுத்துருக்கேன். ஸோ இன்புட் லேபிள்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்டர் யுவர் நேம் ஓகேங்களா? மேபி கன்சிடர்ட் அஸ் அ ஸ்டூடண்ட் நேமா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து தட் இஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் வேணும்னா நீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து இங்க லேபிள்ல கம்மா கம்மா போட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? செப்பரேட்டட் வித் கோலன். அண்ட் இங்க வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். லெட் மீ கிரியேட் கண்ட்ரோல் கே எஸ்டிஆர் ஸ்டூடெண்ட் நேம். ஸ்டூடெண்ட் நேம் ஓகேங்களா? ஸோ இப்போ வேரியபிள் பேனல்ல ஸ்டூடெண்ட் நேம்ன்றது வந்து கிரியேட் ஆயிட்டு ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்டில் போய் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே கிரியேட் ஆகிடும் எனக்கு ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம் 1 வந்து கொடுத்தாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓகேங்களா. இன்னொரு டயலாக் பாக்ஸ் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றேன். சேம் அதில வந்து எம்ஐடி காலேஜ். எனக்கு அந்த டயலாக் பாக்ஸ்லயும் இன்புட் டயலாக்லயும் எம்ஐடி காலேஜ் அண்ட் என்டர் யுவர் நேமுக்கு பதிலா நான் என்ன போடுறேன் அப்படின்னா, என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட். Enter your department. So that is also text. So இப்போ வந்து control K and the department string தான் str ept name department name. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, ஜாயின் பண்ணணும்னா என்ன அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ வேரியபிள்ல போய் பாருங்க, எஸ்டிஆர் ஸ்டூடெண்ட் நேம், எஸ்டிஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸோ நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் அரே. ஓகேங்களா, அரே வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அரே வேல்யூஸ் அண்ட் வந்து போத் ஆர் ஸ்ட்ரிங். ஸ்டூடெண்ட் நேமும் ஸ்ட்ரிங் தான், டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா, ஸோ இங்க அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, I'll go and drag and drop assign activity. ஸோ இதுக்குள்ள நான் ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண போறேன். இது வந்து ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க 2 வேல்யூ என்டர் பண்ணி அந்த வேல்யூ கொண்டு போயிட்டு அரேல நான் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அரேல இருந்து தனித்தனியா எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா, பட் ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு நோட் பேட்ல வேல்யூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ரியல் டைம்ல நோட் பேட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து ராஜன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கமா, அதுக்கப்புறம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பி. ஓகேங்களா, கமா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் இயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அரேல ஸ்டோர் பண்ணி அதில் நமக்கு என்ன வேல்யூ வேணும், எப்படி வந்து அந்த டேட்டாவில் ப்ளே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் கேஸஸில் பார்ப்போம். பட் ரியல் டைமில் அப்படி தான் எடுப்போம். ஓகேங்களா, எனக்கு ஒரு மல்டிபிள் வேல்யூ இருக்கும். அந்த மல்டிபிள் வேல்யூவை எப்படி நான் எடுக்கிறது, எப்படி வந்து மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, அந்த மல்டிபிள் வேல்யூ எப்படி லூப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டர் பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் வந்துட்டு டைரக்டா நான் வந்து அரேவே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, என்கிட்ட வந்து அரேலே வேல்யூ இருக்கு. இப்போ இந்த மெத்தட் எப்படி கொண்டு வர்றது, ஓகே, இந்த ஜான் கமல் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் நான் பண்ண போறோம். ஏன்னா வந்து இந்த மெத்தட் பாருங்க, சேம் எக்ஸாக்ட் அரே தான் வந்து இங்கேயும் கிரியேட் பண்ணியிருக்கேன், இங்க கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி 2 ஆக்டிவிட்டி வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்புட் டயலாக் பாக்ஸை கவர் பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க அரே வேல்யூஸ். ஸோ இங்க வந்து எனக்கு வந்து இந்த டூல ஓகேங்களா, பிளேஸ் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இப்போ எஸ்டிஆர் ஸ்டூடெண்ட் நேம், ஓகே, கமா, எஸ்டிஆர். ஓகேங்களா, இதுல வந்து ஒரு இது என்னன்னா, ஸோ இங்க வந்து நீங்க வந்து வேரியபிள் நேம் வந்து டைப் பண்ணும்போது வராது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா டாட் வச்சுட்டு, ஓகேங்களா, ஸோ இந்த அரே ஹேண்டில் பண்ணும்போது டாட் வச்சுட்டு எஸ்டிஆர் டிபார்ட்மெண்ட் நேம், தென் லேட்டர் யூ ரிமூவ் திஸ் டாட். ஓகேங்களா, ஏன்னா வேரியபிள் கால் பண்ணும்போது. ஓகேங்களா, இப்போ கிளிக் ஓகே போயிடுச்சுங்களா. இப்போ ரைட் லைன் உங்களுக்கு வந்து இதுவா இருக்கலாம், என்னடா அது மேல இருந்து 2 வேல்யூ கொடுத்தீங்க, மறுபடியும் ஸ்டோர் பண்ணீங்க, மறுபடியும் எதுக்கு தனியா எடுத்தீங்க, அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவே எடுத்துக்கலாமே அப்படின்றதுல வந்து அப்படிலாம் யோசிக்க கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ அரே வேல்யூஸ்ல எனக்கு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேனோ, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்கணும், ஓகேங்களா, இல்ல செகண்ட் வேல்யூ என்ன கொடுக்கணும் அதுதான் எனக்கு ரிசல்ட்டா வரணும் அப்படின்னா அரே ஆஃப் 1. ஓகே, ஸோ இப்போ நான் இதை டீபக் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்புட் டயலாக் பாக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ எம்ஐடி காலேஜ் அப்படின்றது வந்துட்டு எம்ஐடி காலேஜ், அப்புறம் தட் இஸ் த டைட்டில் அண்ட் என்டர் யுவர் நேம்ன்றது வந்து லேபிள் அண்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வேல்யூ நான் என்ன கொடுக்குறேனோ அது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய நேம் கொடுக்குறேன். ஓகே, ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இட் கோஸ் டு நெக்ஸ்ட் பாப்அப். ஸோ நெக்ஸ்ட் பாப்அப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் பாப்அப்ல டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறேன்.
பிகாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்னுடைய நேம், நெக்ஸ்ட் வந்து பிகாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் அரே வேல்யூஸ்ல நல்லுன்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அரேல வந்து 2 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? ஸோ என்னுடைய நேமு, அடுத்தது வந்துட்டு பிகாம் அப்படின்றது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் அரே 1 எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அரே 1 தான் வந்து டிஸ்ப்ளே வேல்யூ வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அரே 1 வந்துட்டு டிபார்ட்மெண்ட் பிகாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி. ஸோ லெட் மீ கிரியேட் ஒன் எக்ஸாம்பிள். சீக்வென்ஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். நான் வந்து ஒரு அசைன் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்றேன். ஸ்ரீனி, அந்த மல்டிபிள் வேல்யூஸ் அது சொல்லுங்க. ஓ, நம்ம வெறும் என்டர் யுவர் நேம் கொடுத்தா நம்ம வெறும் நேம் கொடுக்கணும்ல. சிலது வந்து எஸ்ஆர் நோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸ்ரீனி. இதுல இன்புட் சொல்றீங்க. டயலாக் பாக்ஸ்ல இப்போ என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. நம்மளே வந்து வேல்யூ கொடுக்கலாமா? ஓகே. சிஎஸ்சி. மல்டிபிள் வேல்யூஸ் சொல்றீங்க இல்லையா? யா அது கொடுக்கலாம். ஸோ அது என்னன்னா இப்போ இன்புட் டயலாக் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இன்புட் டயலாக் பாக்ஸ். ஸோ இங்க வந்து எம்ஐடி. ஓகேங்களா? நான் சேம் காப்பி பண்ணிக்கிறேன். எம்ஐடி அண்ட் என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட் போயிடுவோம். ஸோ என்டர் யுவர் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ தென் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பதிலா மல்டிபிள் சாய்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அரே அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அரே உங்களுக்கு எப்படி பில்ட் பண்றதுன்னு தெரியும். அரே எப்படி பில்ட் பண்ணுவீங்க? கர்லி பிரேசஸ் போட்டுட்டு அதுக்குள்ள வித்தின் வந்து ஸ்ட்ரிங்கா இருந்தா வித்தின் டபுள் கோட்ஸ்ல போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்துட்டு நான் வந்து அரே மெத்தட்ல கொடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு எரர் வந்து இல்ல. ஸோ இப்போ ஸ்டெப் இன்டூ சாரி நான் வேரியபிள் கிரியேட் பண்ணல. சரி பரவால்ல. ஏன்னா நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றீங்களோ, ஐ மீன் என்ன வேல்யூ செலக்ட் பண்றீங்களோ அதுதான் வந்து வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆகும். சிஎஸ்சி, பிஇ, ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணா என் ரிசல்ட் வரணும்னு எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே.